வணக்கம் வணக்கம். தம்பி நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கியலா? என்னம்மா ஜான்சிராணி, நீ என்ன இந்த பக்கம்? எலியும் பூனையுமா இருந்த சம்மந்திக்காரங்க நீங்களே உள்ளார வந்து ஒட்டிக்கிட்டப்போ எனக்கு என்னையா வந்துச்சு? என்னம்மா வாய் ரொம்ப கூடிடுச்சு? ஆளை பார்த்து வாய் விடு. ஐயோ ஐயா, நீங்க அண்ணனோட மாமனாராச்சே. சிங்கத்தோட சிங்கம் உங்கள்கிட்ட போய் வம்பிழுப்பேன் ஐயா. உங்கள்கிட்டன்னு இல்லையா, இப்பெல்லாம் நான் யாருக்கிட்டையுமே வாய் கொடுக்கறது இல்ல. காசிக்கு போய் எல்லா பாவத்தையும் தொலைச்சுப்பிட்டு புது மனசியா வந்திருக்கேன் ஐயா. உன் பாவத்தை காசியில் சேர்த்துட்டியா? இருக்கட்டும் இருக்கட்டும். ஆளு கெட்டப்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கே. கோவில் குளத்தில் உட்காந்துட்டு குறி சொல்கிற ஆள் மாதிரியே இருக்கு. உனக்கு எங்கே என்ன வேலை? வாழ்க்கையை புரிஞ்சவ இங்கே என்ன பண்ணுற? அண்ணனை பார்த்து காசி விஸ்வநாதரோட திருநீரை கொடுத்துட்டு போலான்னு வந்தையா. இங்கனே தங்கி இருந்து மணிவிழாவை சிறப்பிச்சு கொடுன்னு அம்மாவும் அண்ணனும் ஒரே போடா போட்டு என்னை இங்கன தங்க வச்சுட்டாங்க ஐயா. ஓஹோ, இவங்க வற்புறுத்தினாங்களா? அது சரி. ஏ ஜான்சி, வாய குறை. சரிண்ணே. ஏம்மா, சாப்பிட்றதுக்கு ஏற்பாடு பண்ணுமா? இல்லை மாப்பிள்ள, நாங்களாம் சாப்பிட்டு தான் வந்தோம். வீட்டுக்கு வரும்போது எதுக்கு சாப்பிட்டு வந்தீங்க? வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு இருக்கலாம்ல. அடா 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 அடா, என்ன ஒத்துமை என்ன ஒத்துமை. கிழக்கும் மேக்குமா இருந்த சம்பந்திங்க இப்படி பேசி பாக்குறப்போ என் கண்ணே பற்றும் போல இருக்கு. இந்த ஒத்துமை எப்பவும் அப்படியே இருக்கணும். போதும்மா, ஏற்கனவே வெயில் காலத்தில் எரிச்சலா இருக்கு. போதும், நிறுத்திக்க. மாப்பிள்ள, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சரிம்மா. மாமனார் மருமவன் ஏதாவது பேசிப்பாக. நீங்க கால் வலினீங்களா, அப்படியே வாங்க ரூமுக்கு, நான் கால் பிடிச்சி விடுறேன். பரவாயில்லடி, ஊம்புத்தியும் வேலை செய்யுது. ஆச்சரியமா இருக்கு. சரி வா, வாங்கம்மா. நீங்க பேசிட்டு இருங்க. ஐயா நீங்க பேசிட்டு இருங்க ஐயா. வாங்க மாப்பிள்ள. ஐயோ அம்மா, தைலத்தை மறந்துட்டேம்மா. அத அங்க இருக்கு பாரு, எடுத்து பூசு. ஐயே, இதெல்லாம் வேணாம்மா. நான் வடநாட்டுல இருந்து ஒரு தைலம் கொண்டு வந்தேம்மா. மூட்டு வலி 3 மணி நேரத்துல காணாம போயிருமாம்மா. அங்க பார்த்தோன்னு உங்க ஞாபகம் தான் வந்துச்சு. வாங்கி அந்த போய் எடுத்துட்டு வந்துடுறேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு மாப்பிள்ள. ஈஸ்வரி கிட்டையும் பிள்ளைங்க கிட்டையும் கையெழுத்து வாங்கி என் பேர்லேயே மாற்றிட்டேன். அதை விற்று பணத்தை செலவு பண்ணுறதா தான் முடிவு பண்ணியிருந்தேன். நல்ல வேலை, நீங்கள் நல்ல ஐடியா கொடுத்தீங்க மாப்பிள்ள. ஆமாம், நீங்கள் போய் கடன் வாங்குறேன் கத்திரிக்காய் வாங்குறேன்னு போய் நின்னா எனக்கு என்ன மரியாதை இருக்கு? உங்கள் மாப்பிள்ள கோடீஸ்வரன், எனக்கு வாக்கப்பட்டு வந்த உங்கள் மக கோடீஸ்வரி. அப்புறம் எதுக்கு நீங்கள் ஊரில் போய் கடன் வாங்கி தெரியுன்னா? ஆமாம் மாப்பிள்ள, நான் முட்டாத்தனம் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் கரெக்டாக வந்து என்கிட்ட கொடுத்துடுங்க, நானே பணம் தரேன்னு ஐடியா கொடுத்தீங்கல்ல, நல்லதாக போச்சு. ரொம்ப ரேட்லாம் வேண்டாம், நீங்கள் பார்த்து குறைச்சி கொடுத்தா கூட நான் வாங்கிப்பேன். சேச்சா, அப்படிலாம் உங்கள் சொத்து எனக்கு வேணாம். மார்க்கெட் ரேட் என்ன இருக்கா அதை விட 10 ரூபா கூட கொடுக்குறேன், வாங்கிக்கங்க. பணத்தை வாங்கி வச்சுக்கிட்டு சந்தோஷமாக கை உள்ள செலவழிக்கணும், நிம்மதியாக இருக்கணும். நீங்கள் நான் பணத்தை கொடுத்து அனுப்புகிறேன், பின்னாடி பஞ்சுக்குருவோம். அதெல்லாம் வேணாம் மாப்பிள்ள, இப்போவே போய் வக்கீலை பார்த்து பேசி எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறேன். ஆரம்பத்திலே நீங்கள் கேட்டீங்க, அப்போவே கொடுத்துருக்கலாம். அப்போ எனக்கு ஒரு வீம்பு. ஆனால் இன்றைக்கெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு மாப்பிள்ள. சரி மாப்பிள்ள, உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லலாம்னு தான் வந்தேன். நான் கிளம்புறேன். போய் மணிவிழா ஏற்பாடெல்லாம் பண்ணணும் இல்லை? சொந்த வந்த எல்லாத்தையும் கூப்பிட போறீங்களா? ஆமாம் மாப்பிள்ள, இதை தடபுடலாம் செய்யணும்னு எனக்கு ஆசை. உங்களுக்கு ஒன்றும் இதில் ஆட்சேபனை இல்லையே? எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன உங்கள் மக உங்கள் பேத்தியை நினச்சாதான் பயமாக இருக்கு. மாப்பிள்ள, இப்போ தான் வழிக்கு வந்துட்டாங்களே. ஆமாம், வந்துட்டாங்க. இருந்தாலும் மற்ற பொம்பளை பேச்சை கேட்டுக்கிட்டு கடைசி நேரத்தில் மனசு மாறிட்டா ஊர் சடங்கு மத்தியில் எனக்கு மரியாதை போயிரும்ல, அதனால தான், வேற ஒன்றும் இல்லை. ஐயோ மாப்பிள்ள, என் உயிரை கொடுத்து நடத்துவேன்னு சொல்லியிருக்கேன். என் பொண்ணு என்ன மீறி அசைய மாட்டா மாப்பிள்ள. நான் பார்த்துக்கிறேன் எல்லாம், நீங்கள் கவலைப்படாதீங்க.
சந்தோஷம். அப்போ நான் வரேன் மாப்பிள்ள. வாங்க. ஏய், தைலம் எங்கடி? ஐயோ, அந்த தைலம் அதை கை மருதியா எங்கனையோ வச்சுட்டேம்மா. அப்புறமா தேடி எடுத்தாந்து தேய்ச்சி விடுறேம்மா. அப்புறம் பாருங்க, பரபரப்பா விறுவிறுப்பா இருக்குமா. ஆமா ஆமா இருக்கும். பேசாம இருக்கிற தைலத்தையே எடுத்து தேய். ஈஸ்வரி, நான் போயிட்டு வரேம்மா. சரிப்பா. என்ன என்ன காலெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாண்டி. ரொம்ப வலிக்குது. நல்லா தேய்ச்சி விடு. என் கை பட்டுருச்சு இல்லம்மா, பாருங்க உடனே போயிரும் வலி. இந்த சொத்தை வாங்கி இவர் என்ன செய்ய போறாரு? இல்ல அவர் இதை கொடுத்து மணி விழால மாப்பிள்ளைக்கு சீர் செஞ்சு அவர் கௌரவத்தை இன்னும் பெருசாக்கிக்க போறாராமா? எல்லா ஆம்பளையிலும் இப்படிதான் இருக்காங்க. ஒன்றும் புரியல. அச்சா குடுமி சரச்சா மொட்டை. என்னத்துக்கு இவங்க எல்லாரும் இவருக்கு சாதகமா நடந்துக்கிறாங்கன்னு புரியவே மாட்டேங்குதே. என்ன கேடு வந்துச்சு இவங்களுக்கு? நாமளே அப்படிதானே பண்ணிக்கிருக்கோம். வீராவேசமா வெளியே ஓடணும், திரும்ப வந்து உட்காந்துக்கு இப்ப பல்லு இழிச்சுக்கிட்டு நகை கடைக்கும் புடவை கடைக்கும் போய்க்கிருக்கோம். அப்படித்தானே நீ நினைக்கிற? என்ன ஆள விடுங்கக்கா, நான் எதுவும் சொல்லல. ரேணுகா, ரேணுகா. நந்தினி, தாளாரம் அடிச்சிருச்சுல, என்ன வச்சிருக்காங்களோ. நந்தினி, தரு, நீங்கள் போயிட்டு இந்த சேலை நகை இதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்கள, அதெல்லாம் போய் எடுத்துட்டு வாங்க. அண்ணனுக்கு காமிக்கணும். ஐயா, இந்த வேலைக்கா? காலையில பாத்துக்கலாமாமா? மீனாட்சி அம்மன் மாதிரி வச்சு பாப்போம். நல்ல வெளிச்சத்துல எல்லாத்தையும் பாப்போம். இப்ப வச்சு பார்த்தா என்ன கலர் கூட சரியா தெரியாதே. ஏய், அதெல்லாம் தெரியுற கலர் வரைக்கும் போதும். போய் எல்லாத்தையும் கொண்டு வா. அண்ணன் பார்க்கணும்னு கேட்குறாங்க. நாங்கள் இங்கே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறோம். சரியா? போய் சீக்கிரம் எல்லாத்தையும் கொண்டு வா. போ. வாண்ணே. நீ வாடா.